எவனாவது ஓட்டுக்காக வந்தான்னு வச்சுங்களா, இப்ப சிஎம் வந்தாலும் படிக்க தெரிஞ்சவனுக்கு தான் ஓட்டுல படிக்காத பையன்லாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதால நாடு குட்டி சாரா நிக்குது. விட்ட வண்டியை விட்டுட்டு இவங்க ரிசர்வேஷன் பேர்ல பிராடா பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. இன்னும் உங்களுக்கு முடிவு இருக்கு. இன்னும் 170 நாள் தான். 170 நாள்ல திராவிடங்கிறது இருக்காது தமிழ்நாட்டுல. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். வணக்கம் மகேஷ். எதுக்கு இந்த வணக்கம் ராகலாம் நீங்க சொல்லும்போது பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகள் நீங்க பேசும்போது நாங்க வணக்கம் மகேஷ் அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்கும். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் திரு திருமாவளவன் மேடையில் பேசும்போது, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? RSS பல ரூபத்துல வராங்க, RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் விஜயும் சீமானும் அப்படின்றாங்க. அசிங்கமா திட்டிடுவேன், கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டிடுவேன். சுத்தி பாக்குறாங்க, டக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா நல்லா இருக்காது. ஆனாலும் உங்க 2 பேரையும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் ரொம்ப உஷாரா இருங்க, அம்பலப்பட்டு போயிட்டாங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு சீமானு தான் சொல்றாரு அவரு. நீங்க RSS பெற்றெடுத்த பிள்ளைகளாமே. RSS பெற்றெடுத்த மூத்த பிள்ளை கமலஹாசன், அதுக்கு பிரசவம் பார்த்தது அண்ணன் திருமாவளவன். அந்த பிள்ளை இப்ப அறிவாளத்தான் தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கு. யாரு அவரு RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு கமலஹாசன் சொன்னாரா என்ன? அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. திமுக கூட இல்லைன்னா எல்லாருமே பாஜகவினுடைய பி டீம் தான். திமுகவுடன் இல்லைன்னா போராடுற எல்லாருமே சங்கிகள் தான். திமுகவுக்கு ஆதரவாக இல்லை என்றால் நீங்க எல்லாருமே என்னதான் பெரிய பெரிய இந்துத்துவவாதிகள் தான். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. திமுக கூட இல்லாத கமல் அவர்கள் போன முறை பாஜகவினுடைய பி டீமா இருந்தாரு, இப்போ அவரு திமுகவினுடைய பி டீமா மாறிட்டாரா? 2018-19 சமயத்துல இதே அண்ணன் திருமாவளவன் கமலஹாசனை பாஜக பி டீம் அப்படின்னாரு. இப்ப எங்க இருக்காரு அவரு? இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் தங்கமெல்லாம் பூசப்பட்ட இந்த 1 கிலோ வெற்றி நன்றியை அறிவிக்கிறார். இப்ப எங்க இருக்காரு அவரு? இப்ப அறிவாளத்துல தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அவரை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறது அண்ணன் திருமா. இப்ப எங்க போச்சது? ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? 2016 மக்கள கூட்டணி அப்படின்னு அங்க வச்சாங்க. இதே விசிகா மக்கள கூட்டணியில அன்னைக்கு இந்த மக்கள கூட்டணி அதிமுகவோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு? எங்களை அதிமுகவின் பி டீம் என்று முத்திரை குத்தியதற்கு காரணம், எங்களால் திமுகவுக்கு கிடைக்கிற அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடும் என்று அச்சப்பட்டு இவ்வளவு கடுமையான அவதூறுகளை பரப்பினார்கள். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இந்த வாக்குகள் பிரியுதுங்கிறதுனால இப்படிப்பட்ட அவதூறு கிளப்புறாங்க அப்படின்னாரு. இப்ப அதே போல அவதூறு கிளப்புறாரு. என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இன்னும் சொல்ல போனா இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பாஜகவை RSS வலிமையா யாரும் இருந்ததில்லை. ஆனா திரும்ப திரும்ப எங்கள் மேல இந்த பாஜக பி டீம், RSS அடியாளு, இந்துத்துவ கைகுலி அப்படின்னு சாயம் பூசப்படும். இல்லங்க, நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை மட்டும்தான் எது தமிழ் தேசியம் பேசலாமா வாங்க அப்படின்னு விவாதத்துக்கு அவங்க தயாரா இருக்குன்றாங்க. அதே போல நீங்க பேசுறது போலி தமிழ் தேசியம்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. நாங்க பேசுறது போலி தமிழ் தேசியம்னா திமுக பேசுறது உண்மையான திராவிடமா இல்ல போலி திராவிடமா? உடுமலைப்பட்ட சங்க கொலையில தொடர்புடைய அந்த மேல்முறையீட்டு வழக்குல கௌசல்யா சங்கர் சொல்றாங்க திமுக அரசு சாதிய வாக்கரசுக்காக இது பண்ணுது அப்படின்னு. இது திராவிடமா போலி திராவிடமா? இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. நாம் தமிழர் கட்சி எப்படி போலி தமிழ் தேசியம்?
எங்க நாங்க வந்து ஆரியத்தை அரவணைச்சோம்? பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை வீழ்த்துவோம். திராவிட அப்படின்றது- கோட்டைன்னு சொல்லல, திராவிட சுற்றுச்சுவர். வீடுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அதாவது உங்க வீட்ல உள்ள எது வெளியே எது? அதுதாங்க பிராமண கடப்பாறைக்கு இப்ப என்ன உயிர் கொடுக்குறீங்க நீங்க? இல்ல பார்ப்பன- பிராமண கடப்பாறைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இப்ப திமுக சேர்ந்திருக்காங்கல்ல மைத்ரேயன், அவங்க யாரு? RSS பின்புலம் கொண்டவர், RSS ஓட உறுப்பினர். அவர் பார்ப்பனரும் கூட. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திராவிட கடல்ல அவரும் வந்து கரைஞ்சிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. திராவிட கடல்ல வந்து கரைஞ்சிட்டாரு எஸ் வி பாருங்க. சேகர் கரைஞ்சிட்டாரா? ஆமா, ஏத்துக்கிட்டாருல திராவிடத்தை. எஸ் வி சேகரும். ஆமா, ஏத்துக்கிட்டாரு. இப்ப எஸ் வி சேகர திராவிடரா இவங்க இருக்கிறாங்களா? இல்ல அவரு ஆரியரா திராவிடரா அல்லது கேள்வி வந்து பிராமணரா கேள்வி- அதெல்லாம் விவாதம் கிடையாதுங்க. கேள்வி பதில். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். திராவிடத்தை உட்கொண்டு உள்ள வந்துட்டார்ல. இப்ப எஸ் வி சேகர் உங்கள் வாதத்தின்படி திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு திராவிட கடல்ல குடிச்சிட்டார். ஐயோ அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. குதிச்சிட்டாரு. குளிச்ச உடனே அவர் மேல உள்ள பாவம் எல்லாம் அப்படி கழிஞ்சிருச்சு. இப்ப அவர் திராவிடர் ஆயிட்டாரான்னு கேக்குறேன். ஆமா, திராவிடர் தான் அவரு. எஸ் வி சேகர் அவர் திராவிடர். ஆமா திராவிடர். அப்ப திராவிடர்களுக்கு என்ன கோட்பாடு இல்ல? சாம்பார் ஆப்பு எனக்கு. திராவிடியன் ஸ்டாக் இல்ல, அப்படி வச்சுக்கலாமா? எஸ் வி சேகரன் திராவிடர் ஆயிட்டாருன்னா திராவிடம் இனம் எங்க இருக்கு? இல்ல திராவிடம் இப்ப நான் என்ன கேக்குறேன்? இல்ல, திராவிடம் தமிழர்களின் அரண். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. திராவிடம் தமிழர்களை காக்கின்ற ஒரு 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 பெரிய ஒரு கடலா இருக்குது. அந்த கடல் அது சாக்கடைங்க, கூவத்தை விட மோசமான சாக்கடை. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. 2009 என் இனம் அழித்தொழிப்பு செய்யப்பட்டப்ப திராவிடம் எங்க காத்துச்சு? காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, எங்களோட வாழ்வாதார உரிமைகள் பறிபோனப்ப திராவிடம் எங்க காத்துச்சு? திராவிடம் 2008 வரைக்கும் உங்களுக்கு இனித்ததா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. என்ன சொல்றீங்க? திமுகவே எங்க சொல்ல தொடங்கிச்சுன்னா அப்பவே நாங்க பிராமணரை எதுக்கல, பிராமணியத்தை அதுக்காங்க. அண்ணன் சீமான் பேசுறப்ப பிராமணிய கடப்பாரான்னாரா பிராமண கடப்பாரான்னாரா? பிராமண கடப்பாரு. பிராமணிய கடப்பாரான்னு சொல்லி இல்ல. அப்ப பிராமணரை சேர்த்துக்கிட்டு தமிழ் தேசிய கோட்பாட்டை வந்து ஏற்றுக்கிட்டு பிராமணர்கள் வந்தாங்கன்னா இந்த போலித்தனமான இந்த திராவிடத்தை தகர்ப்போங்கிறது என்ன பிரச்சனை? ஓ, அதுக்கு உதவிக்கு தான் இப்ப கூப்பிடுறீங்களா? இப்ப ஏன் திமுகவுல வந்து பார்ப்பனர்கள் சேரலாம், நாம் தமிழர் கட்சி சேரக்கூடாதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை இல்ல ஏற்றுக்கொண்டு அவங்க தமிழர்களா வருவாங்களா, பிராமணரா வந்து உங்க கட்சியில சேர்ந்துப்பாங்க? தமிழரா தான் வருவாங்க. தமிழரா எங்க அடையாளப்படுத்திக்க போறாங்க? நாம் தமிழர் பிராமணர்கள் எங்க போனாலும் அவங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காம இருப்பாங்கல்ல. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படி தார்க்கும் போல் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய் அமுகு டுமுகு அமால்